ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்றைய அன்னதானம் ஒரு 100 நபர்களுக்கு மட்டும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 நபர்களுக்கு மட்டும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். மீதி அன்னதானம் யாரும் கிடையாது. அந்த 100 நபர்கள் பேர் மட்டும் இன்னைக்கு வாசிக்கிறோம். திருமதி சகுந்தா, கோவிந்தசாமி, மீனா குமாரி, திரிசூலம், பத்மஜா இவங்க குடும்பத்தின் சார்பாக ஒரு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடையும் செல்வ செழிப்போடனும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழணும்னு வேண்டிக்கிறோம். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்க, உதவுறவங்க, உதவ போறவங்க எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய நமக. சரி, வடை கேசரி எல்லாமே இருக்கு, சந்தோஷமா சாப்பிடுங்க. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஒரு 100 நபர்களுக்கு மட்டும் அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. வாழ்க பல்லாண்டுகள் எல்லோரும் நமச்சிவாயவே. காந்தி தாத்தா, வா காந்தி தாத்தா, சாப்பிட்டு போ. சிவாய. சாப்பிட்டீங்களா? போயிட்டு வாங்க. நமச்சிவாய. அங்க ஒருத்தர் மட்டும் போங்க. ஒருத்தர், ஒரு மெம்பர் ஒருத்தர் போங்க. ஒருத்தரா? சிங்கிளா? ஒருத்தரா? வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. நீங்க அங்கே போய் உட்காருங்க. ஒரு ஆள் அங்கே உட்காருங்க. நமச்சிவாய. அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கு.
அடியார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணிட்டோம். தாத்தா, காந்தி தாத்தா முடிஞ்சு போச்சா? சரி, பத்திரம் பத்திரம். சரி, ரொம்ப நன்றி. வாங்க 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 சார். வெயிட் பண்ணுங்க நமச்சிவாய். போங்க. சொல்லிட்டு போகிற சாப்பாடு குருமா. ஐயா வாங்க நமச்சிவாய். வாங்க ஐயா, வாங்க ஐயா. எல்லாமே அருமையாக இருக்கா? சரி சரி சரி. நமச்சிவாய். வெயிட் பண்ணுங்க. அந்த இலையை எடுக்க ஆரம்பிங்கம்மா. வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. ட்ரெஸ் நல்லா இருக்கா? வெயிட் பண்ணுங்க. எல்லாம் எடுத்துணும். எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஆனந்தமா இருக்கா? கொண்டு வந்து கொடுத்த விட இங்கே 2வது முறை சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ஆனந்தம். சரி சரி சரி, போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணு தாத்தா. வெயிட் பண்ணு. இலை எடுக்கணும் தாத்தா. அவங்க இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கல்ல. போயிட்டு வானேண்ணா. ஐயா வாங்க, நமச்சிவாய். வாங்க நமச்சிவாய். வா தாத்தா. சாப்பாடெல்லாம் சூப்பர். இங்கே யாரும் குறை சொல்கிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. சாப்பாடு இன்னும் பொரியலாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, ரசத்துக்கு பேர் பண்ணி இங்கே உண்டு. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க வேண்டிங்க. அவனுடைய செயல் எல்லாமே நல்லா கேட்டு இன்னும் விரும்பி இன்னும் நல்லா நிறைய வந்து சாப்பிடணும். சரி நைனா, என்னுடைய ஆசை. சரி நைனா. சாப்பாடு அப்பா வண்டியில் கொடுக்கக்குள்ளே நல்லா இருந்தது. இப்போ அதுபடி ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அன்னமிட்ட அடியாருக்கும் ஒன்றே ஃபுட் சர்வீஸ்காரங்க தனம் பொருள் ஆரோக்கியத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வெறி வாழலாம். பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையார் சார்பாக இந்த சாது சன்னியாசி அவங்க ஆசீர்வாதம். சந்தோஷம். சாமி என்ன சாப்பிட்டீங்களா? அன்னதானம் நல்லா இருக்க வாழ்க வளம். ஓ, பெரிய ஸ்க்ரீன்ல காமிக்கணுமா? உன்ன பெரிய ஸ்க்ரீன்ல இல்ல சாதாரணமே அன்னைக்கு பாட்டு
ஆமா. எப்படி அந்த சவுண்ட் இருக்கு ஓட்டல் இல்லை காமிச்சிடலாம், பெரிய ஸ்க்ரீனில் ஒன்று வர வச்சிடலாம். இல்லை இன்னைக்கு 100 பேருக்கு தான் நைனா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 பேருக்கா போட்டேன். இன்னொரு 100 பேருக்கு நம்ம சக்திக்கு வடை கேசரி அப்புறம் சர்பத்துக்கு அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தனியாக போவோம். இது இல்லாமல் இப்போ நேற்று சுத்தமாக அன்னதானம் கிடையாது. நேற்று ஒரு 300 பேருக்கு போட்டோம். விநாயகர் சக்தின்றதால வடை பாயசத்தோட அப்படியே போட்டோம். இன்னைக்கு அன்னதானம் காலையில் தான் ஒருத்தர் வந்து ஒரு 100 பேர் கொடுத்தாரு. காலையில் தான் சரி ஏகமாக ரெடி பண்ணி 200 பேருக்காவது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்னும் 100 பேர் இன்னொரு 100 பேர் 100 சாமிங்க வருவாங்க, 100 பொதுமக்கள் வருவாங்க, 200 பேரை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி போட்டோம். போட்டு கலந்து முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு தூக்குறாங்க. என்னால் எந்த அளவுக்கு சக்திக்கு மீறி தூக்க முடியுமோ தூக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 பேர் இன்னைக்கு கொடுக்கலாம். சுத்தமாக இல்லாதப்ப 100 பேர் 200 பேர் கொடுக்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு முதல்ல என்னால் இன்னொரு 100 பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது. நான் இப்போ இன்னைக்கு ஒரு 400-500 பேர் போட முடியுமா என்னால்? நீ சொல்லு. நாளைக்கும் இல்லை அன்னதானம், நாளான்னைக்கும் இல்லை, என்ன பண்ண முடியும்? 2 நாளைக்கு இல்லையா? 31ஆம் தேதி வரைக்கும் இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க? போட்டு தான் ஆகணும். வளமையாக வரும். அதான் தாத்தா நான் சொல்றது கேட்டு வளமையாக வரும். நம்ம தான் எப்பயும் சாப்பிட்றது சாப்பாடு வெறும் ரசம் ஊறுகாய் இருந்தால் கூட போடும். இது சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம். நம்ம சாப்பாடு எப்படி தெரியும்? நான் இருக்குது அங்கே தெரியும் தெரியும். அங்கே நிம்மந்தூரம் வரேன் நான். சரி தாத்தா சரி. கீரை குழம்பு இன்னைக்கு நல்லா இருக்கு. நம்ம எப்படி சாப்பிட்டு கிழக்கிழமை நமக்கும் அப்பப்போ வரும்ல. சரி தாத்தா, நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்களும் நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. அதுதான். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. பேர் வந்து நல்லா இருக்கும். சரிங்க சரிங்க. போகும்போது நிறைய பேர் நமக்கு என்றைக்கும் குறை கிடையாது. யாரும் போகும்போது யார் சொல்லிட்டு போகிறது? யாரும் தெரியல வந்து நிற்கிறேன் சாப்பாடு அதுதான் ஓணும். கல்யாணத்தில் கூட அது போல் சொல்ல மாட்டாங்க, என்ன முந்திரி போயிருக்க முழுசா இல்லை அப்படின்னு குறை சொல்ல. Shiva